அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா. ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பான கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, உலமாக்களே, சுத்து வட்டாரத்தினுடைய பள்ளி நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டமாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை துவக்கம் செய்கிறேன். இது ஒரு ஹஜ்ரத் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சரியான கடமையான ஒரு சபை. இது ஹஜ்ரத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்றி உணர்வு என்று கூட நாம் சொல்ல வேண்டும். காரணம், ஹஜ்ரத்தினுடைய பணி இருக்கிறதே இவ்வளவுதான் என்று சொல்லி முடிக்க முடியாது. ஹஜ்ரத்தை நான் சொல்வது உண்டு, நீங்கள் நடமாடும் நசியத். போகிற பக்கம்லாம் ஏதாவது விஷயத்தை போட்டுட்டு தான் போவாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, முட்டாஞ்சட்டினுடைய மாப்பிள்ளை அவங்க. அது மட்டும் இல்லை, முட்டாஞ்சட்டியில் மகளை கொடுத்துருக்கக்கூடிய மருமகன் அந்த ஊர் தான் அவங்க. அந்த வகையில் எல்லா ஊரையும் விட எங்களுக்கு அவங்கள பற்றி பேசுறதுல நிறைய உரிமைகள் இருக்கிறது. அவங்கள பற்றி நிறைய விஷயம் சொல்லணும். எங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. எனக்கு கூட பயமாக இருக்குது, இன்றைக்கி வரப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ என்னமோ தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பேன். முதல்ல சொன்னதை சரி பண்ணிட்டு நிற்பேன், புதுசாக அவனு சொல்லிட்டு போவாங்க. அப்போ நம்மளுக்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லை, ஹஜ்ரத் அவர்கள் பெரிய தர்மகர்த்தா. அவங்க எந்த அளவுக்கு உதவி செய்வாங்கங்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும். எங்கள் ஊருக்கெல்லாம் வந்தான்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு, என் மகளுக்கு அன்பளிப்பு கொடுக்காமல் போனதில்லை. நான் இந்த சபையில் நன்றி உணர்வோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் பெரிய விசாலமான எண்ணம் உடையவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தார்களையும் நான் நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன். எப்போ போனாலும் 2 பேர் விருந்தாள் இருப்பாங்க வீட்டில். பெரிய ஆச்சரியமாக இருக்குது, எப்படி முடியுது அவங்களால. சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கான பெரிய விசாலமான எண்ணம் உடையவர்கள். இன்னும் சொல்ல போனால் பிறருக்கு உதவுவதிலே அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள். மருமகனார்கிட்ட அவருக்கா பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்களுக்கு மகனார் எல்லாம் விளங்குமா இல்லையா, அவங்களுடைய பேரன் ஹாஷிம் அப்துல்லா மருகும் அவரை வஃபாத் ஆகிட்டாங்க. அப்போ ஊருக்கு வந்து அவங்க ஊருக்கு போக முடியாமல் கொஞ்சம் கவலையில் இருக்காங்க. அப்போ எல்லாரும் ஒரு சிலர் கூட சொன்னாங்களே, எதுக்கு நீங்கள் போகணும், இப்படி இருக்கலாம்ல, தோட்டந்துறவுலாம் இருக்குல்ல அப்படிங்கிறோ. அவங்க சொல்கிறாங்க, நம்மளுக்கு இல்லாட்டி பிறருக்கு அது போகணுமா இல்லையா. அவங்க போய் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் தோட்டந்துறவு நல்ல வசதியாக தான் இருக்காங்க. அவங்க மருமகனார் ஜாபர் சொன்னது வாக்கியம் இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. என் பக்கத்தில் சொல்கிறாங்க, நம்மளுக்கா இல்லாட்டி மற்றவங்களுக்கு போனவங்கள சேர்த்து சுற்றத்தார் இருக்காங்கல்ல, எங்களுடைய பள்ளிவாசலோட நிறைய கட்டிடங்கள் எழுப்புவதற்கு அவருடைய மருமகனார் சொன்ன ஒரு சில ஐடியாக்கள் காரணம். சமீபத்தில் நாங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கோம், பள்ளிவாசலுக்கு இந்த இதாயத்தினரில் வீடு வாங்கியிருக்கோம். அந்த வீடு வாங்குறது எப்படி வாங்கலாம் அப்படின்றலாம் ஒரு சின்ன சலச்சலப்புகள் யோசனைகள் இருந்தது. இப்போ காசு இல்லை யார்கிட்டையும். அப்போ சொன்னாங்க, ஏற்கனவே ஒரு இடம் இருக்குது, அதை விற்றுட்டு கூட வாங்கலாமே அப்படிங்கிற போது அவங்க சொன்னாங்க, வேணாம், நம்ம எல்லாம் காசு போடுவோம், காசு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் என்று சொல்லி அது ஒரு நல்ல கருத்தாக இருந்து ஏற்புடையதை ஆக்கி இன்றைக்கி ஒரு வீடு பள்ளிவாசலுக்கு உருவாயிருச்சு. அதற்கான அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க காரணம் என்பதையும் நான் சொல்ல வேண்டும். ஹஜ்ரத்தை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் அக்பர், எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. எங்கள் பள்ளிவாசலேருந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. போகிற வழி கிட்டத்தட்ட கிளம்பி வீடு போய் சேர்றதுக்கு 1/2 மணி நேரமாக. எல்லார்ட்டையும் பேசுவாங்க, எல்லார்ட்டையும் நசீஹத் சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் மாட்டு மதத்தார கூட விட மாட்டாங்க, அன்பை விசாரிப்பாங்க. அவங்களுடைய இந்த குணம் இருக்கிறதே நம்மள்ட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கிறது, எப்படி இவ்வளோ பேசுகிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கெல்லாம் 2 மணி நேரம் பேச முடியாது, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹதீஸ் வந்துக்கிட்டே இருக்கு, ஆயத்து வந்துக்கிட்டே இருக்கு. அதிலும் அவர்களுடைய முகப்பாவனை இருக்கிறது. அந்த ஆயத்துக்களை, குர்ஆன் வசனங்களை, ஹதீஸுகளை சொல்கிற போது ரசித்து பூரிச்சு சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அவங்க பேசக்கூடிய அந்த தருணம், அந்த ஒரு முகப்பாவனை இருக்கிறது, நூறானியத்து வந்துடும். அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அதை நசீபாக்குவானாக. இன்னும் நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. குடும்பத்திலே அதிக தொடர்பும் இருக்கிறது என்பதிலே நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்ல வேண்டி இருந்தேன். ஆனாலும் நேரம் சுருக்கமாக இருப்பதால் இதோடு முடிக்கிறேன். அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் அவர்களை உயர்ந்த சுருக்கத்திலே நசீபாக்குவானாக. அவருடைய குடும்பத்திலே சின்ன வருத்தம் இருக்கிறது. ஹஜ்ரத் போய் இப்படி வண்டியில் அடிபட்டு இறந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. அவங்களுடைய மகளார் சொன்னாங்க, என்னுடைய மகனும் இப்படி போயிட்டாங்களே, என்னுடைய தந்தை இப்படி போயிட்டாங்களே என்று அவளுக்கான சின்ன ஒரு ஆறுதல், ஷஹாதத்து கிடைத்திருக்கிறது அவங்களுக்கு. இது ஷஹாதத்துன்னு நான் சொன்னேன். காரணம், உமர் ரலியல்லாஹு அரஃபால போய் துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை கொடு அப்படின்னு. அப்போ அருகாமையிலேருந்து ஒரு கேட்டாரா, மதீனாவில் வஃபாத் ஆகணுங்கிறீங்க, அவங்க கேட்டது மதீனாவில் வஃபாத் ஆகணும், ஷஹாதத்து கிடைக்கணும் கேட்குறாங்க. அப்போ அந்த தோழர் பக்கத்தில் இருந்து கேட்டாரா, மதீனாவில் வஃபாத் ஆகணுங்கிறீங்க, ஷஹாதத்து கிடைக்கணுங்கிறீங்க, மதீனாவில் யுத்தம் இல்லையே, எப்படி உங்களுக்கு ஷஹாதத் கிடைக்கும்? கிடைத்ததா இல்லையா? தொழுதுக்கிடும் போது வெட்டப்பட்டார்களா இல்லையா? அப்போ ஷஹாதத்து கிடைத்ததா இல்லையா? அதுபோல் தான் ஷஹாதத்து நினைக்கிறேன். அலி ரலியல்லாஹு ஷஹாதத்தை அடைகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹாதத்தை அடைகிறார்கள், ஹசன் ஹுசைன் ஷஹாதத்தை அடைகிறார்கள். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதத் பெற்றார்களா இல்லையா?
சொல்றாங்களா இல்லையா? அந்த யூத பெண் கொடுத்த விஷத்தின் காரணமாக அதனுடைய முடிவு எனக்கு பொழுது தெரிகிறது ஆயிஷா என்று இறுதியிலே சொன்னார்களா இல்லையா? அது விஷத்தால் அவர்கள் அல்லாஹ் தஆலா விஷத்தை கொடுத்து அவர்களுக்கு ஷகாதத்தை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மரணமாகத்தான் இது இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அல்லாஹ் அவர்களை ஒப்புக்கொள்வானாக, அவருடைய குடும்பத்தார்களை எல்லாம் ஒப்புக்கொள்வானாக. வாஹித் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.